அப்ப அந்த ஆர்கிடெக்டோ, என்ன இது மனுஷங்களா, நான் உங்களை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அது பின்னாடி இந்த அட்ரஸ் எல்லாம் சொல்லுவானுங்க. அந்த மாஸ்டர்ஸ் பேசுச்சா, அது எனக்கு மட்டும் தான் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு, இது எப்படி மனுஷங்க பாஷை பேசுது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆர்கிடெக்ட், ராஜா ஸ்லம்மர்ல இருக்காரு, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் பாருங்க. ராஜாவா அப்படின்னு நம்ம சஞ்சினுவை காட்டுவாங்க. அந்த பின்னாடில அன்று சஞ்சினு அங்க என்ன பண்றாரு அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆர்கிடெக்ட் வேகமா போய் அவனை வெட்டும் பாருங்க. சர்ட்டுன்னு வெட்டி 3 பேரை ஒரே இடத்துல வெட்டிட்டு அங்க போய் நிற்கும். சாகையோ அதை மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பா. அது சொல்லும் பாருங்க ஆர்கிடெக்ட், ஸ்ட்ராங்கான ஹியூமன்ஸ் தான் நீங்கெல்லாம் அப்படி சொல்லும் பாருங்க. மிரண்டு போய் பார்ப்பானுங்க எல்லாரும். அப்படி இந்த பக்கம் காட்டுறாங்க, சேடமோனாக்கு நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு இருப்பான். அப்ப திடீர்னு 2 பெரிய போர்ட்டல், ஒன்னு ரெட் கலர்ல ஒன்னு ப்ளூ கலர்னு ஓப்பன் ஆகும் பாருங்க. உள்ள இருந்து டீமன் கிங் பாரன் வருவான். அவனோட படை எல்லாமே வரும். அதுல இந்த ஈசிலோட படை ரேடிரு அவங்க படையும் வந்துட்டு இருக்கும். அப்புறம் இன்னொரு போர்ட்டல் வந்து ஒரு ஓனாய், வெள்ள ஓனாய் வரும் பாருங்க. பெருசா கால் எடுத்து வச்சுட்டு டங் டங்குன்னு வரும் பாருங்க. அவ்வளோ பெருசா நிற்கும். அது பீஸ்ட் மோனார்க்குன்னு நினைக்கிறேன். இவங்க அப்படி நேருக்கு நேரா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம டீமன் கிங் பாரானை காட்டுறாங்க, அப்படியே அந்த பீஸ்ட் ஓனாயை காட்டுறாங்க, நம்மளோட சேன மோனார்க்க காட்டுறாங்க. அங்க அப்படியே கட் பண்ணி இங்க டஞ்சன் கேட்டுக்குள்ள வந்தா அங்க அடிபட்டு படுத்து கிடக்கிறவனுக்கு ஹீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சாயோ, நீங்க அவனை ஹீல் பண்ணுங்க, நாங்க இதை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க எல்லா ஸ்டாச்சுவும் எந்திரிச்சு நின்று கிட்ட வந்துகிட்டு இருக்கும். அந்த பெரிய ஸ்டாச்சு அப்படியே பார்க்கும் பாருங்க. அவன் ஆர்கிடெக்ட் சொல்லுவான், என்னோட கிங்கோட புது வருகைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் எழுப்புனே இந்த என்னோட பப்பர்ஸ நீங்க கொன்னு உயிரோட இருந்தீங்கன்னா நீங்களும் என்னோட கிங்கோட புது வருகைய பார்க்கலாம். ஆனா அதுக்கு நீங்க உயிரோட இருக்கீங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது கண்ணுல இருந்து நெருப்பு விடும் பாருங்க. அவன் எல்லாரும் டார்ச் பண்ணுங்க, தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நெருப்பு விடுவான். அதுக்கு ஒண்ணுமே ஆகாது. அந்த பக்கம் அந்த சின்ன ஸ்டாச்சு கிட்ட எல்லாம் மத்த காண்ட சண்டை போட்டுட்டு இருக்க. இங்க சாயோ அந்த சீஃப் சொல்லிட்ட, நாங்க பாத்துக்கிறோம், நீ டக்குன்னு போய் அந்த சிலையை போய் அடி அப்படின்னு சொல்ல அவன் ரெடி ஆகி ஓங்கி போய் குத்துவான். அது அப்படி சாதாரணமா பார்க்கும். என்னடா அது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு பார்க்க அந்த சாய் நெருப்புட்டுமே அந்த சிலைக்கு ஒண்ணுமே ஆகாது. இவனும் இது என்ன இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, வேற வழியே இல்ல, ஜின்வு வந்தாதான் நம்மளை காப்பாற்ற முடியும், ஜின்வு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அது நெருப்பு விடுவான் பாருங்க. ஜின்வு நேரா நெருப்பு விடுவான். அங்க ஆர்கிட்ட கடுப்பாயி, என்னோட கிங்க எழுப்ப பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வருவான். அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் குறுக்க வந்து தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சீஃப் சவுலு, நாங்க இதை பாத்துக்கிறோம், நீ டக்குனு போய் ஜின்முவை எழுப்பு அப்படி சாயை பார்த்து கத்த. அவ ஓடி போயிட்டு இருப்பா ஜின்வு கிட்ட. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம ஜின்வு அந்த ஆவி மாதிரி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த எல்லா மாஸ்டரும் அந்த ஷேடோஸை கொஞ்சம் கூட யோசிக்காம அட்டாக் பண்ணி அசால்ட்டா கொன்னுகிட்டே இருக்கும். அந்த முதல்ல எல்லாம் கடிச்சு அந்த ஷேடோவை கொன்னுகிட்டு இருக்க நம்ம ஜின்வு பார்த்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ இந்த சேடோ மோனார்க் மாஸ்டர் பக்கம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது எல்லா பெரிய சண்டையா போய்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரம்.